everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு வந்து ஒரு get ready with me தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருந்துச்சு. ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கு மினிமலிஸ்டோட 2% Salicylic acid சீரம் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக என்னுடைய ரொட்டீனில் இருக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் அகைன் மினிமலிஸ்ட்லேருந்து 10% Niacinamide சீரம் வந்து போட்டுக்கிறேன். இது இல்லாட்டா வந்து டெர்மோக்கோட ப்ராடக்ட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். பட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுற சீரம் இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த சீரம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ Salicylic acid சீரம் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக பிம்பிள்ஸ்க்காக. ஸோ போர்ஸில் இருக்கக்கூடிய டர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஓவராலாக வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை. Niacinamide சீரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிம்பிள் வந்துட்டு போனதுக்கப்புறமா இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் ஆல்சோ ஓவராலாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து Niacinamide வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் அடுத்ததான் வந்து நான் எப்போயுமே எசன்ஸ் யூஸ் பண்ணேன் ஒன்று, காஸ்மெட்டிக்ஸோட ஸ்னெயில் எசன்ஸ். பட் இப்போ அதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன், நியூட்ரிடா மோடு. அது ரெண்டுமே வந்து கரண்ட்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் எனக்கு ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு டேரெக்டாக நான் வந்து சன்ஸ்க்ரீனுக்கு போய்க்கிறேன். நீங்கள் என்ன ஸ்கின் கேர் பண்ணுறீங்க, சீரம் எது போடுறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டுமாச்சும் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் யூஸ் பண்ணுறது வந்து Aqualogicaவோட Dewy சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பிங்க் கலரில் இருக்கும் அந்த சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கமிங் டு மேக்கப், நான் வந்து ஜஸ்ட் காம்பேக்ட் பவுடர் மட்டும் போட்டுக்கிறேன். இது வந்து மேக்கோடைய காம்பேக்ட் பவுடர். இதில் என்னோடய ஷேட் வந்து NC40 அப்படின்ற ஷேடில் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இது போட்டாலே போதும், நமக்கு ஓரளவுக்கு அந்த ஃபவுண்டேஷன் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ரொம்ப ஃபுல் கவரேஜ் இல்லாட்டியும் ஓரளவுக்கு மேக்ஸிமமாக எவ்வளோ டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்லாம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து கவர் பண்ணிடும். பட் எனக்கு அந்தளவுக்கு இப்போது இல்லை, இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் தவறாமல் ஃபாலோ பண்ணுறதுனால. ஸோ ஓவராலாக இது மட்டுமே என்னுடைய ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லையுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லாட்டா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிபி க்ரீம் எது போட்டாலுமே வந்து இந்தளவுக்கு கவரேஜ் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு இது நல்லாவே ஹெவியாக தான் இருக்கும். இது லிட்ரலி வந்து பவுடர் ஃபவுண்டேஷன் தான் இதுவே சொல்லவே செய்வாங்க. ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான், பட் ஒர்த் பையிங் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே போனாலும் இதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். கன்சீலர், ஃபவுண்டேஷன்லாம் போடலை அப்படின்னா ஜஸ்ட் இது ஒன்று மட்டுமே போதும் நமக்கு. ஸோ இதை தரவாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லையுமே நான் வந்து தரவாக போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு. இந்த ப்ரஷ் வந்து டியூ கேர் அப்படின்ற பிராண்டோடைய ப்ரஷ். ஸோ அடுத்தது வந்து ஐப்ரோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், நீங்கள் வந்து ஐப்ரோஸ் பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அப்படின்னு. உங்களுக்கு டார்க்கான ஐப்ரோஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை த்ரெட்டிங் மட்டும் பண்ணாலே போதும், நல்ல ஒரு ஃபேஸ்க்கு ஒரு ஷேப் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டான ஐப்ரோஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து டார்க்காக ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் நான் யூஸ்வலாக வந்து பண்ணுறது கீழே வந்து ஒரு லைன் போட்டுப்பேன், அண்ட் மேலே வந்து லைன் போட்டுப்பேன். ஸோ அவுட்லைன் மாதிரி கிடச்சதுக்கப்புறமா உள்ளே லைட்டாக டார்க்காக ஃபில் பண்ணிப்பேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே லைட்டாக கலர் வந்து வச்சுக்கணும். ஸோ லைட் டு டார்க் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐப்ரோஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும் அண்ட் நீட்டாகவும் இருக்கும். ஸோ ஐப்ரோஸ்க்கு கரெக்டாக இப்போ நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட அந்த ஐப்ரோ கிட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடி ஃபுல்லாக வெட் அண்ட் வைல்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வெட் அண்ட் வைல்டு இருக்குது, பட் இப்போ எனக்கு கரெக்டாக என்னவோ ஸ்விஸ் பியூட்டியோடது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது வந்து லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக்கில் வந்து நான் மேக்கோடைய லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஆல் ஃபயர்ட் அப் அப்படின்ற ஷேட் நினைக்கிறேன். நல்ல ஒரு பிரைட்டான பிங்க் கலர். அதை எடுத்துகிட்டு என்னுடைய லிப்ஸை வந்து அவுட்லைன் பண்ணி லைட்டாக உள்ள கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப வந்து டார்க்காக போடாமல் லைட்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இன்சைட்டோட ஒரு லிப் இங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்குது. இதில் ஷேட் வந்துட்டு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் நான் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து வைல்ட் கார்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஷேட் வந்து நல்லா ஒரு மாவிஷ் ஒயின் பிங்க் மாதிரியான ஒரு கலர். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறப்போ ஓரளவுக்கு ஒரு நீட்டான ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நியூடும் கிடையாது, ரொம்ப பிரைட்டும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு பிங்க் ஷேட் வந்து கிடைக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இதை போட்டு முடிச்சுட்டு ஒரு பெரிய பிந்தி வச்சுக்கிறேன் என்னுடைய சாரியை மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ சாரீ, ஜுவல்லரி, ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த சாரீ வந்து நான் என்னுடைய வெட்டிங்க்கு முன்னாடி நாள் கட்டியிருந்த சாரீ. ஸோ சாரீ கட்டி ரெடியானதுனால அவ்வளோவா டைம் இல்லை. அதனால் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக ஓவரால் மேக்கப் லுக் வந்து காமிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் போச்சு. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் லுக் ஓவரால் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வந்து மிஸ்க்லருடைய ப்ளஷ் 05 அப்படின்ற ஷேடில் எடுத்து என்னுடைய 2 சைட் சீக்ஸில், நோஸில் அண்ட் சின்லையும் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதே ப்ளஷ்ஷே வந்துட்டு கொஞ்சமாக என்னுடைய ஃபிங்கர்ஸில் எடுத்து லைட்டாக ஐஷேடோ மாதிரி வந்து போட்டுக்கிறேன். லோவர் அண்ட் அப்பர் ஐலட்ஸ்லையுமே வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ப்ராடக்ட்கான லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, டேக் கேர்.